மக்களே, உங்களை பொதுக்காலம் 34ஆம் ஞாயிறு திருப்பலி கொண்டாட்டத்திற்கு வருக வருக என்று அன்போடு வரவேற்கின்றோம். பொதுக்காலத்தின் இறுதி ஞாயிறு இன்று. அகில உலக திரு அவை இன்று கிறிஸ்து அரசர் பெருவிழாவை கொண்டாடி மகிழ்கின்றது. வரலாற்றிலும் விவிலியத்திலும் அரசர்கள் அருட்பொழிவு செய்யப்பட்டார்கள். பழைய ஏற்பாட்டில் இஸ்ரேல் மக்களின் முதல் அரசரான சவுலை சாமுவேல் திருப்பொழிவு செய்தார். அதனை தொடர்ந்து வந்த தாவீதும் திருப்பொழிவு செய்யப்பட்டார். கிறிஸ்து என்னும் பெயரை அருட்பொழிவு செய்யப்பட்டவர் என்னும் பொருள் தருகின்றது. அதனால் தான் மாட்டு கொட்டகையில் மனிதனாக மற்றும் எளிமையாக பிறந்து ஞானிகள் பொன், தூபம் மற்றும் வெள்ளை போலம் என காணிக்கைகளால் அரசர் என எடுத்து காட்டப்படுகின்றார். அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது என கபிரியேல் தூதரால் அன்றே முன்னறிவிக்கப்பட்டது. இதைதான் இயேசு பிலாத்தின் முன்பு நிறுத்தப்பட்ட போது எனது ஆட்சி உலக ஆட்சி போன்றது அல்ல என்று குறிப்பிடுகின்றார். வரலாற்றில் எண்ணற்ற பேரரசுகளும் பேரரசர்களும் மற்றும் அவர்களின் ஆட்சிகளும் இருந்த போதும் அனைத்து நிலையற்றதாக அழிந்து போய்விட்டது. இவ்வுலகில் அனைத்தும் அழிந்து போகக்கூடிய அரசும் அரசாட்சியமாக இருக்கின்றது. ஆனால் கிறிஸ்து அரசரின் ஆட்சி நிலையானது. அவர் நம் உள்ளத்திலும் வாழ்விலும் ஆட்சி செய்வதால் நமது வாழ்வில் கிறிஸ்து அரசரின் பாதுகாப்பையும் வலிமையும் மற்றும் இறையாட்சியை உணர முடிகிறது. வாழ்க நமது கிறிஸ்து அரசர், நம்மில் வளர்க அவரது அரசாட்சி.